முக்கியமா இவ்வளவு சம்பவங்கள் இருக்கே, இதெல்லாம் ஏன் 1 hourல கவர் பண்ணல அப்படின்ற கேள்வி இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு வரும். அப்படி என்னது அப்படின்னு கேக்குறீங்களா? பாத்துடலாமா? அதுக்கு தானே வெயிட்டிங். நம்ம முத்து தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அண்ணா நான் வேணா அடிச்சு சொல்றேன், எவ்வளவு பெட்டு நாளைக்கு நீ நாமினேட் ஆக மாட்டேன் பாக்குறியா? எப்படா சொல்ற பாருண்ணே. அதான்டா எப்படி சொல்ற, ஏன்னா இத்தனை நாள கேம் ஆடுறோம், இது கூட புரிஞ்சுக்க தெரியலன்னா எப்படின்னு பாரு, நீ ஆகவே மாட்ட அப்படின்னு அடிச்சு கான்பிடென்டா சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அவர் நாமினேட் ஆகலப்பா. முத்துக்கு எந்த அளவுக்கு இந்த கேமை பத்தி புரிதல் இருந்தா ஒரு நாளைக்கு முன்னாடியே நாமினேட் ஆக மாட்டாருன்னு பிரெடிக்ட் பண்ணிருப்பாரு. பயபுல கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்குது போல இருக்கு பிக் பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் நம்ம சாச்சனா மஞ்சரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒப்பீனியன் எனக்கு தோணுனாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்காம சொல்லவே மாட்டேன். ஏன்னா வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் ஒண்ணுமே பண்ணாம வாயை திறக்காம இருக்காங்க, அவங்கள பத்திலாம் வீக்கெண்ட்ல கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், அது ஏதாவது எசக்கு பசுக்கா ஆகி போச்சுன்னா வண்டியா கேக்குறாங்க அப்படின்னு சாச்சனா சொல்ல, அதுக்கு மஞ்சரி ஆமா ஆமா ஜாக்குக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை தான், அவங்க அது ஒரு பாயிண்ட்க்கு மேல கொண்டு போல, உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளியே பேசிக்காம அமைதியா விட்டு போயிட்டாங்க. ஆனா விஷால ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், இனிமே அப்படிலாம் ஈஸியாலாம் எடுத்து வச்சிட மாட்டேன், எது எனக்கு தோணுனாலும் 10 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாச்சு. அப்ப அதனாலதான் நேத்து சைலண்ட் மோட்ல இருந்தாங்களா? ஆனா ஒரு நாளைக்கு இது தாக்கு பிடிக்க முடியும், இல்ல 2 நாளைக்கு, 3வது நாள் வைப்ரேட்டிங் மோடுக்கு போயிடும், 4வது நாள் கண்டிப்பா ரிங்கர் மோடுக்கு போய் கத்தி ஊற கூப்பிட்டுரும். அதையும் மீறி இந்த போன் கடைசி வரைக்கும் சைலண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த வீட்டுக்கு தேவையில்லமா கிளம்பு அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க பிக் பாஸ் டீம். சோ முன்னாடி போனாலும் இடிப்போம், பின்னாடி போனாலும் குத்துவோம். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா ஜாக் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுமா இருப்பாங்களா? ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூடி கட்டி புடிச்சிட்டு தான் படுத்திருப்பாங்களாமா, அதாவது நெருக்கி நெருக்கி படுத்துட்டு இருப்பாங்களாம். அப்படின்னா சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரி மேல காலை தூக்கி போட்டு இறுக்கி கட்டி புடிச்சிட்டு எல்லாருக்கும் துண்டு வந்துச்சு, ஜெஃப்ரிக்கு மட்டும் துண்டே வரலையே, துண்டு கொடுங்கப்பா பாவம்ப்பா ஜெஃப்ரி அப்படின்னு பிக் பாஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இப்ப பசங்க எல்லாம் என்ன யோசிப்பீங்க நான் சொல்லட்டுமா? அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்தா ஒன்னு ஜெஃப்ரியா பிறக்கணும், இல்லனா ஜாக்கோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஒருத்தனா பிறக்கணும், அப்படிதானே? நான் அவ்வளவு கேவலமான பிறவி கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ரயான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த சௌந்தர்யா பீஸ் போய் கதவை தட்டி சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா அப்படின்னு தட்டுன்னு தட்டுறாங்க. எதுக்குடி? அதெல்லாம் தெரியாது, சீக்கிரம் வாடா அப்படின்னு கேப் விடாம தட்ட குளிச்சிட்டு இருக்க ரயான் அப்படியே கதவை திறந்து பச்சக்குன்னு எட்டி பார்க்க ஐயோ அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க. இதை விடுங்கண்ணே, சோப் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், இப்ப எடுத்துட்டு வாங்க போங்க. இதான் நடக்கும்னு தெரியாதப்ப உங்களுக்கு, அப்படிதானே சௌந்தர்யா? நெக்ஸ்ட் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, வாரம் நாமினேட் ஆகி சேவ் ஆவர் தான் பெஸ்ட், ஏன்னா நீ 7 வாரம் நாமினேட் ஆகுறன்னு வச்சுக்கோ, உன்னோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே 7 வாரமும் உனக்கு ஓட்டு போட்டு அதுக்கே பழக்கமாயிருவாங்க. திடீர்னு 8வது வாரம் நீ நாமினேட் ஆகலன்னு வச்சுக்கோ, உன்னோட ஓட்டு எல்லாம் தூக்கி வேற ஒருத்தருக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உன்னை மறக்கவே ஆரம்பிச்சிருவாங்க, இல்லனா இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நாமினேட் ஆகுறது பெஸ்ட்னு நினைச்சுக்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் அப்படிதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ரயான் சொன்னாரு, ஆமா ஆமா சீசன் 3ல கூட இப்படிதான் நடந்துச்சு, கவின் ஒருத்தர் இருந்தார், எல்லா வாரமும் நாமினேட் ஆவாரு, ஆனா எல்லா வாரமும் சேவும் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு அவர் எப்படி வெளியே போனாரு, எப்படி எவிக்ட் ஆனாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஜாக்கி என்ன சொன்னாங்க, அவன் எவிக்ட் எல்லாம் ஆகல, நான் எதுக்காக வந்தனோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு கவினை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இது புதுசா இருக்குல்ல, ஒரு வாரம் மட்டும் நாமினேட் ஆகாம இருந்தா நம்ம சப்போர்ட்டர்ஸ் வேற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முத்துவோட ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட ஸ்ட்ராட்டஜி அதை விட ஒரு படி மேல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளனே கப்புல ஒரு மாசம் உட்காந்து லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னரும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் பயங்கரமா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கோதாவுல இறங்கி இருக்காங்க போல இருக்கு. இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தான் இறங்குவேன். நெக்ஸ்ட் நம்ம ஜாக்லின் பாய்ஸ் டீம் சொன்னதா ஒரு மேட்டர் சொன்னாங்கப்பா. அது என்ன தெரியுமா? இந்த நாமினேஷனை பசங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு கேங்கா இருக்கோம்னு வச்சுக்கோ, கோவா கேங் மாதிரி, அதுல ஒருத்தர் மட்டும் நாமினேட் ஆனா பேலன்ஸ் 3 பேரோட சப்போர்ட்டர்ஸ் நம்ம கேங்ல நாமினேட் ஆன ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்க. அதாவது 4 பேர் சப்போர்ட்டர்ஸும் ஒரே ஆளுக்கு, அதுக்கு பதிலா 4 பேரையும் உள்ள கோத்து விட்டா அந்தந்த பீஸுக்கான சப்போர்ட்டர்ஸ் அந்த பீஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத பிளான் பண்ணி தான் இத்தனை வாரமா நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு இது யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு டாப் சீக்ரெட்டா சொல்றது கேட்டு, ஆமா பாப்பா எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம ரஞ்சித் அண்ணன் என்ன தெரியுமா கேக்குறாரு, இது நான் போங்கா இருக்குது, ஒருத்தர் 4 பேருக்கு ஓட்டு போட முடியாதா அப்படிங்கிறாரு. 57வது நாள்ல அண்ணனுக்கு எப்பேற்பட்ட கேள்வி வந்துச்சு பாத்தீங்களா? அண்ணனோட புரிதலுக்காகவே தாராளமா 106 நாள் இருக்கலாம் இந்த வீட்டுக்குள்ள. கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த ரயானும் சௌந்தர்யாவும் சேர்ந்துக்கிட்டு எவன்ட்ட இருந்து எந்த 5 ஸ்டார் திருடலாம்னு சொல்லி பெட்டா போறாங்க. அதுல ஃபர்ஸ்டே போய் மஞ்சரி கிட்ட திருட போறாங்க. ஆனா மஞ்சரி பாத்துட்டாங்க, அதனால பவித்ரா கிட்ட போனாங்க, பவித்ரா தான் காணோம். சரி இருக்கவே இருக்கா நம்ம ஜெஃப், அவன் எங்க வச்சிருப்பான்னு முத கொண்டு தெரியும், அதே திருடி திம்போம். யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா
அப்படின்னு சொல்லி அவரோட அழுக்கு ட்ரவுசருக்குள்ள ஏற்கனவே தின்ட்டு வச்ச மிச்சம் இருக்குது. அதை எடுத்து இந்த 2 பீஸும் தின்னுட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஜாக்கோட போய் எடுத்து திருடிட்டீங்களான்னு பாத்துருக்காங்க. அப்ப ஜாக்கு பாத்துட்டாங்க. அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, டேய் திருட்டு பசங்களா என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க, 5 ஸ்டார் இருந்துச்சான்னு பார்க்க வந்த வண்டியே, தெரியும் உங்க மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுது திருடி திங்கிறதுக்கு பிளான் பண்றீங்கன்னு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இரு ஒழுங்கா இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு அந்த கவரை ஓபன் பண்ணி சாக்லேட் பத்திரமா இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப பார்த்தா 3 சாக்லேட் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களே, அதை கொஞ்சம் பாருங்களேன். என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க. அப்புறம் நம்ம ரயானு சிசரை தூக்கின பாத்ரூம் நோக்கி போயிட்டு இருக்காரு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? சௌந்தர்யாக்கோ ரயானுக்கோ மண்டையில ஒரு வெள்ளை முடி வந்துட்டான், அதை கட் பண்றதுக்காக. இதுங்க 2ம் பயங்கரமான திருட்டு கும்பலா இருக்குதுங்க. வீட்டுக்குள்ள ஒண்ணுத்த வச்சுட்டு போக முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம சாச்சனா சொல்லிட்டு இருக்காங்க, இது எத்தனாவது வாரனே? 10வது வாரம் பாப்பா. பாருங்க 10வது வாரத்துல 18 பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கலனே அப்படின்னு சாச்சனா பயங்கரமா ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம விஷால் என்ன சொன்னாரு, அப்படிலாம் நீ நினைக்காத பாப்பா, அடுத்த 3-4 வாரம் கழிச்சு பாக்குறப்போ 18 பேர் அப்படின்றது சுருங்கி பொசுக்குன்னு 10 பேர்ல வந்து நிக்கும். போன சீசன் கூட இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி 10 பேர் இருக்கிறப்போ என்னடா அது பொசுக்குன்னு கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆகும். அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க ஃப்ரீயா ஊடே அப்படின்னு சொன்னாலும் சாச்சனாக்கு மனசே ஆறல. இத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறது. அப்படியே பிளாஷ்பேக் போய் உண்மையை யோசிச்சு பாருங்க. நம்ம பாப்பாவே 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியே போயிருக்க வேண்டியது. ஏதோ வர்ஷினி சிவகுமார்லாம் செஞ்ச புண்ணியம் உள்ள ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 18 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறது பிடிக்கலையா. ஆனா எனக்கு இது பிடிக்கலப்பா. உன்ன கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நெக்ஸ்ட் இந்த கோவா கேங் என்ன பண்ணிட்டு இருக்குது, சௌந்தர்யாவோட மண்டையை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்குது. ஏய் இங்க பாருடி எவ்வளவு பெரிய சொட்டை அப்படின்னு. அதுக்கு நம்ம சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, ஏய் அது சொட்டை இல்லடி பகுதி. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, வகுட தான் உங்க பகுதின்றாங்க. எனக்கே இப்படி சொல்றீங்களே, இந்த ரயான்ஸோட மண்டையெல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க ரோடே இருக்கும் அப்படின்னு சொல்ல, இரு பேச்ச மாத்தாத அப்படின்னு இறுக்கி புடிச்சு மண்டையை ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கேப் பெருசா இருந்திருக்கு போல இருக்கு. எனக்கு கொட்டலாம் இல்லப்பா, கேப் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீ சொட்டை தானே அப்படின்னு கழுத்தை புடிச்சு நெருக்கி வாயை அடைச்சி மண்டையிலே நங்கு நங்குன்னு 2 அடி அடிச்சாங்க. அதாவது அந்த சொட்டையிலேயே. உண்மையா அதெல்லாம் பாக்குறப்போ இது கோவா கேங் மாதிரி தெரியல, கிரிஞ்சு கேங் மாதிரி தான் இருக்குது. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கனே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலங்க. சாக்லேட் திருடி திங்கிறது, வெள்ளை முடியை கட் பண்றதுக்கு கேங்கா போய் சிசர் தேடுறது, மண்டையில சொட்டை எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான கிரிஞ்சு வேலைகள்லாம் பண்ணிட்டு இதையே பொழப்பா வச்சு சுத்திட்டு இருக்குதுங்க. டேய் டேய் நான் அடிக்க இங்க பாரு. யாரு என்ன பேசுறோம் மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க எனக்கு கொடுமை. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார். அடுத்து நம்ம தீபக் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்ன பொறுத்த வரைக்கும் கோவம் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள இருக்கிறப்போ கெட்ட வார்த்தையில பேசி விட்டுருவேன். அந்த மாதிரி போன வாரத்துல ஏதாவது பேசிட்டனோ அப்படின்னு பயத்தோடவே உட்கார்ந்துட்டு இருந்த வீக்கெண்ட் எபிசோட்ல. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பாராட்டு மழை கொடுத்தாரு தெரியுமா. அதுக்கப்புறம் தான் மனசே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சது அப்படிங்கிறாரு தீபக் அண்ணே. அண்ணே நீங்க ஏற்கனவே போட்டு பேசிருக்கீங்களே, நாங்க தான் பாத்துருக்கோமே அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்றப்பவே. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. இப்பெல்லாம் வார்த்தை எல்லாருமே கேஷுவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உங்கள்ட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்கறோண்ணே, பார்த்து பண்ணி விடுங்க. கண்டென்ட்டுக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. அடுத்து நம்ம தர்ஷிகா கிச்சன்ல தனியா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விஷால், ஐயோ நம்ம ஆளு தனியா பாத்திரம் கழுவுதே, அவளுக்கு காவல் இருப்போம் அப்படின்னு காவல் தெய்வம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல நான் உட்காருவேன் அப்படின்னு உட்கார போய் நான் உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன்ல அதை வேணா படி அப்படின்னு ஸ்கூல் டாஸ்க்ல லவ் லெட்டர் எழுதிருப்பாங்கல்ல அதை சொல்லி படிக்க சொல்றாங்க. அதுக்கும் நம்ம ஆளு அந்த லெட்டரா இந்த லெட்டரா உன் என்னவள் அப்படின்னு இருக்குமே அதுவா அப்படின்னு லிஸ்ட் போட்டு சொல்றத பார்த்தா ஏகப்பட்ட லெட்டர் கொடுத்திருப்பாங்க போல இருக்கே. இது வெறும் லெட்டர் இல்லடா, சரி இத்துடன் முடிந்தது நேத்தைய அன்சீன். என்ன வீடியோ டக்குன்னு முடிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். அப்புறம் ஸ்டார்டிங்ல சொன்னியப்பா இவ்வளவு சீன் அன்சீனா இருக்குதே ஏன் 1 hour ஷோல போடலன்னு சொல்லி, அப்படி உள்ள ஒண்ணும் இல்லையப்பா அப்படின்னு கேட்கலாம். அதை தான் நம்மளும் சொன்னோம், ஒன்னும் போறதுக்கு இல்லைன்னு சொல்லி. ஆனா நம்ம பாசக்கார ஆரஞ்சு ரத்தங்கள் அதெல்லாம் தெரியாது, இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று போடு அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த அன்சீன் வீடியோ. நீங்க கேட்டு நான் பண்ணாம இருப்பேனா? சரி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.